ஐயா ஐயா எங்க போற? எங்க என்னையா தடுக்கிறீங்க? போற நீ எங்க போல? அவசரமா இப்ப எங்க போயிட்டு இருக்க? வியூவை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஓ வியூ வயசு போறீது. நீ போ நீ போ. ஏன் பார்க்க முடியாது? வியூவை பார்க்க முடியாதா? நான்லாம் ஒரு வாரமா அலைஞ்சிட்டு இருக்கேன். நாங்களாம் வந்து சாதா நாள். நீ வந்து போன உடனே வியூவை பார்க்க போறீங்க. ஒரு வாரமா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா ஒரு வாரமா அலைஞ்சிட்டு இருக்கேன். நானு 2 நாளா அலைகிறேன், 3 நாள் அலைகிறேன். நானு எங்க அலையிற? வியூ வயசா? சரி இப்ப வியூ வயசா பாரு. வியூ இருந்தாருன்னு வச்சுக்க, மொட்டை எடுத்துக்கப்பா. பிளேட் வாங்கிட்டு வரணும். அப்படி சொல்றீங்க? தினைக்கும் போய் திரும்பி வந்துட்டு இருக்கேன். இப்ப நீ வியூ வயசு போறோம். போயிட்டா போ. எங்கடா அது வியூங்கானி ஒருத்தவனிங்கானி எல்லாம் எங்கடா போயிருக்கீங்க? ஏய் என்ன வருஷம் தான் ஆளுங்க? என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ பாத்தீங்களா வியூ இருக்கிறா? வியூ இல்லைங்க. அததானே நானும் அங்க புடிச்சு சொன்னேன். ஒரு வாரமா வந்து இன்னைக்கு பார்த்துட்டு வியூ பார்க்க போக சொல்ல அவதான் ஓடிட்டு இருக்க. நீங்க தள்ளாடி வருவாரு. தள்ள அடிச்சு கேளு சொல்லுவாரு. நான் போயிட்டு வரேன் போ. எனக்கு என்ன வேலை இல்ல. எதுக்கடா அப்புறம் எங்களை வர சொல்றீங்க? இல்லன்னா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயா யாருப்பாது? என்னப்பா ஐயா? என்னையா என்ன காரணம்? என்ன சரி வந்து நிக்கிறாங்க ஐயா, கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு. இது ஐயா இப்பதாயா வந்து நைட்ல தூக்கம் இல்லையா? நைட்ல ஒரே வேலையாயி போச்சு. சொந்தக்காரன் கல்யாணம் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தேன். என்ன பண்ணும் இப்ப? என்ன நிக்க சொல்லு. நீ வேற ஒரு ஆள் சும்மா பேசிக்கிட்டு. ஐயா ரொம்ப நேரம் நிக்கிறாங்க ஐயா. நிக்கட்டும் இரு. வீட்டுல இருந்து பொண்டாட்டி போன் பண்ணுவா, பேசிட்டு வரேன். போயிட்டு அங்க ஒன்னா வெயிட் பண்ண சொல்லுப்பா. அதாவது தேதான் பார்க்க வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க போன் பேசிட்டு கூப்பிடுறேன். வேலை தானே இருக்கேன். ஓகே நான் போய் சொல்றேங்க. வேற செக் பெரிய தொல்லை இருக்கு. எடுக்கலாமா வேணாமா அந்த போனை? இங்க வேற இங்க 4 பேர் நிக்கிறாங்க. சரி விடு, அடுத்த போன் இருந்தா எடுத்துக்கோ. அப்போ ஐயோ கல்யாணம் பண்ணாதீங்கடா கேட்கறானுல. தலைவலியா இருக்கு. ஹலோ சொல்லுமா. சொல்லுமா என்னம்மா வேலையா இருக்கம்மா? இப்ப இன்னைக்கு தாம நேற்று ஒரு வாரமா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு தாம வேலைக்கு வந்திருக்கேன். என்னங்க நீங்க தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் அங்க வாங்க சொன்னல. இருமா இன்னைக்கு தாம வந்திருக்கேன். நானும் என்னதான் பண்றது தெரியல. ஐயோ அண்ணன் பையனுக்கு மட்டும் நீ கல்யாணம் வாங்க நகை வாங்க ஓடனா, என் தங்கச்சி பையனுக்கு நகை வாங்க மட்டும் வர மாட்டியா? நீ காசு எடுத்துட்டு வர மாட்டியா? நாளைக்கு மரியாதை 5 பவுன் போடணும் என் தம்பி பையனுக்கு. ஏம்மா இருமா, போன் பேசுறாமா, வேலையா இருக்கம்மா, மீட்டிங்ல இருக்கேன். அப்ப கால் பண்றேன். வைமா தயவு செஞ்சு போன் வைமா. நான் திருப்பி கூப்பிடுறேன். வைமா வரேன். இப்பதானமா வேலைக்கே வந்திருக்கேன். 3 நாளா லீவ் போட்டு இன்னைக்கு தானமா வேலைக்கு வந்திருக்கேன். வையுமா. ஐயோ பேசாம நெட் டவர் இல்லம்மா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். டவர் இல்ல ஐயா. யா நீ வர இருக்கனே பெரிய பிரச்சனை இருக்க. நீ வர என்ன அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. வந்தானு கேட்டு விடுங்க ஐயா. நீ என்ன பண்ற? அம்மா திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு பேசிட்டு இருக்கும்போது. சரி வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டுல போயிட்டு சரி அம்மா என்ன பண்றாங்க பாத்து வந்து. ஐயா அம்மா நல்லா இருக்காங்களா ஐயா? எந்த அம்மா கேக்குறீங்க? உங்க அம்மா தான் கேக்குறேன். எங்க அம்மான்னு சொல்றது என்னுடைய மனைவி. சரிங்க 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 சரி. மரியாதை நடந்துக்கணும் தம்பி. சரிங்க சரி சரி. போயிட்டு வீட்டுல என்ன செய்யறான்னு பாத்துட்டு இந்தா இதை கொடுத்துட்டு வா. சரிங்க சரிங்க சரி. போனவன் டக்குனு வந்தமானு. சரிங்க 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 சரிங்க. மார்னிங் ஐயா. வாங்க வணக்கம் வாங்க சொல்லுங்க. என்னங்க நான் ஒரு 4 நாள் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க இன்னைக்கு போய் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா நிக்கிறீங்க. நான் தினைக்கு வந்து தான் இருக்கேன். 1 மாசமா வெளில நிக்கிறேன். நான் உள்ள வந்தேன். என்ன பிடிச்சி நீ எங்க போறேன் என்ன கேக்குறான். ஆபீஸ் தினைக்கு வந்துட்டு தான் நீ வேலைக்கு வரீங்களா இல்லையா? இல்ல எப்போ வரீங்கன்னு சொல்லும்லன்ட்டு. ஓஹோ ரூல்ஸ் பேசுறானா? இருக்கட்டும். சரி சரி. உங்களுக்கு நீங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கா? எனக்கு வந்து பட்டா நேம் மாத்தணும். தாத்தா பேர்ல என் பேர்ல மாத்தணும். பட்டா நேம் படிச்சிருக்கீங்க. பட்டா நேம் மாத்ததுக்கு வந்திருக்கீங்களா ஐயா? நீங்க நேரா போய் ஆர்ஐ பாருங்க. ஆர்ஐ தான் பண்ணணும். ஒரு வாரமா அலைஞ்சிருக்கீங்களா? நீங்க போயிட்டு ஆர்ஐ பாருங்க. ஆர்ஐ பாத்துட்டு வாங்க போங்க. இங்க பாரு. நீங்க அவன் நாளைக்கு வந்து அங்க பாரு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆர்ஐ சார் போய் பாருங்க. நான் சொன்ன சொல்லி பாருங்க. இந்த மாதிரி நான் தான் சொன்னேன். நீங்க சொன்னா பாப்பாரமா அவரு பாருங்க. கண்டிப்பா செஞ்சுருவாங்க. போங்க நான் சொல்லிடுறேன். போங்க. நான் இருப்பேன். நீங்க அவராது இருப்பாரா இல்ல அவரும் போயிடுவாரு? இருப்பாரு. போங்க நான் சொல்றேன். போங்க போயிட்டு வாங்க. சரிங்க. பட்டா பிரச்சனை தானே? முடிச்சலாம் வாங்க. ஹலோ சார் ஆர்ஐ சார். சொல்லுங்கப்பா. ஒரு கிராக்கி சிக்கிருக்கு. சரி அனுப்பி விட்டுருக்கேன் பாருங்க உங்களுக்கு. சரி சரி. அமௌண்ட் நிமிடம் தேருமா?
தேத்துங்க, அதுக்கு தான் சொல்றது. இப்ப நான் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டேன், அடுத்து திருப்பி எப்படி நான் மூவ் பண்ணி ஆகணும், அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம தானே சர்வேக்கு வரும், அதான் பண்ணி ஆகணும். எதுக்காக உங்கள்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன், டிமாண்ட் கிரியேட் பண்ணுங்க. உடனே எல்லாம் பண்ண வேலைக்கு ஆகாதுல்ல. சரி விடு, சொல்லிட்டல அப்புறம் எவ்வளவோ நம்ம புடிங்கிருக்கோம். பாருங்க, இந்த மாசம் கொஞ்சம் கல்யாண செலவு வேற இருக்கு. ஏற்கனவே ஃபோன் பண்ணி வீட்டுல திட்டுறாங்க, கொஞ்சம் பாருங்க, பார்த்து முடியும். உங்களுக்கு எனக்கு சேர்த்து ரெடி பண்ணுங்க. சரி விடு, முடிச்சிடலாம். சரி ரைட், ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த சர்வே அளந்து தாசில்தார் கணக்கிட்டாரு, கணக்கிட்டு முடிச்சுட்டு வந்துருங்க. மார்னிங் சார். வாங்க சார், வாங்க சொல்லுங்க. நம்ம வியூ சொல்லி விட்டாரு சார். நம்ம அந்த கிராமம் அவர் ஆமா ஃபோன் அடிச்சாரு, நீங்க ஒரே பட்டா விஷயமா சொல்லியிருந்தாருல்ல. ஆமா, நம்ம வர இந்த ஆள் தான். நாம யாருங்க, என்ன ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? நம்மளுக்கு ஊரு நஞ்சை பக்கம். எப்படி ஃபேமிலி எல்லாம் எப்படி? ஃபேமிலி எல்லாம் ஒரு ஆளு தான், ஓகே தான். காலையில இருந்து தம்பி வந்தாப்புல, அந்த வந்தாரு. பட்டா வந்து என்னன்னா தாத்தா பேர்ல இருக்குடா, நம்ம பேர்ல மாத்தம் தான் சொன்னாரு. அதான் வியூவை பார்த்தா. பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை? உங்க இடத்த டாக்குமெண்ட் கொடுங்க. என்னங்கய்யா? என்னங்க டாக்குமெண்ட் புள்ள கிழிஞ்சிருக்கு, ரொம்ப பழசா இருக்கும் போல இருக்கு. அப்புறம் தாத்தா பேர்ல இருக்கு, என் பேர்ல மாத்தினா பழசா தானே இருக்கும். அப்புறம் நான் புதுசா மாத்தணும்ல. நானு மூலப்பத்திரம் இருக்கா? மூலப்பத்திரமா? எல்லாமே இருக்கு. பாரி சீட்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருக்குங்கய்யா. எல்லாமே இருக்குன்றான், எப்படி காசு போடுறது? ஐயா, இதுல டாக்குமெண்ட்ல சீல் மாறி இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, சீலை மாத்தி புதிய இல்ல பழைய சீலா இருக்கு, கிளியரா இல்ல. சீல் கிளியரா இல்ல. அட கோபுர சீல் தெளிவா இல்லைங்க. அந்த காலத்துல கோபுர சீல் வைப்பாங்களா, தெளிவா இல்ல. ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு இந்த சீலை மட்டும் கிளியர் பண்ணிட்டு வந்துருங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். வாங்க. நீங்க இது தாலுகா ஆபீஸ் இல்லையா? இது தாலுகா ஆபீஸ் இல்ல, ஆர்ஐ ஆபீஸ். இது எல்லாம் என்னால பண்ண முடியாது. ஆமா, நீங்க போயிட்டு அங்க முடிச்சுட்டு வாங்க. அங்க போனா இங்க கையை காட்டுறீங்க, நீங்க போனா கையை காட்டுறீங்க, எல்லாரும் கையை காட்டுறீங்களே. இப்ப யார்தான் வேலை செய்வா? என்ன ஒண்ணு பண்ணலாம், நம்ம வெறும் அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர்கிட்ட வேணா என்னன்னு டீட்டெயில் கேட்டு போங்க. டீட்டெயில் சொல்லுவாரு, பார்த்து முடிச்சுக்கலாம். போங்க. என்னடா விளங்க மாதிரியா நீங்க எல்லாம்? யோ, ஒரு கிராக்கி மாற்றி அனுப்பியிருக்கேன், லைட்டாக பிடிச்சி போட்டு உள்ள மேட்ரை சொல்லி அனுப்பு, சரியா? ஓகே. திருப்பி ஓகே. முடிச்ச விஷயம் வாங்க. பார்த்தேன், டீட்டெயில் சொன்னாருங்களா? சொன்னாருங்க சார். முடிச்சிட்டேன் சார். உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ என்னென்ன கூட முடிச்சேன் சார். முடிச்சேன் சார். யோ, இருக்கா பேப்பர் இருக்கா? தம்பி சொல்லுப்பா, நான் தான். பேப்பர் கிளியரா இருக்கா? ஓகே ரைட்டு, ஓகே. சரி ரைட்டு, வாங்க. இப்போ டாக்குமெண்ட் காட்டுங்க. நாங்க ஐயா, எல்லாமே கரெக்டா இருக்குங்க, பிரச்சனை இல்ல. கோபுர சீல் எல்லாம் கரெக்டா இருக்கா? அட அதெல்லாம் கோபுர சீல் பிரச்சனை இல்லங்க. அதெல்லாம் தாலுகா ஆபீஸ்ல ஐட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இதானா இது ஒரு விஷயம் கேட்டீங்க, அது வியூ தான் முடிக்கல இல்ல. சரி, ஃபோன் பண்ணி சொன்னா சொல்றேன். கையெழுத்து போட்டு வாங்கிட்டு பட்டா வாங்கிட்டு போங்க, ஜாலியா போங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. நம்ம 4 பேர் அனுப்பிச்சு வைக்கிறடா, அனுப்பி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாத்துக்கங்க. சரி, நான் பாத்துறேன் விடு. சரி. இத முன்னனே சொல்லிரலாங்க, அங்க நீங்க வர. யோ, அனுப்பி வச்சிருக்கேன்யா, கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு உன் லெவலே முடிச்சு. பரவாயில்ல, என்ன மதிச்சு சொல்லியிருக்க பத்தியா? கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு உனக்கு பேலன்ஸ் போட்டு விட்றேன். ஜிபே வேணா, நேரில் வந்து வாங்கிக்கோ. ஓகே ரைட். நீங்க சொன்னீங்க, போய் காட்டினேன். அவர் என்னென்ன பேசினாரோ, எங்கெங்க பேசினா எல்லாத்தையும் முடிச்சாச்சு இல்ல? முடிச்சாச்சு சார். காட்டு, டாக்குமெண்ட் காட்டுங்க. இந்தாங்க பாருங்க, சைன் போட்டு போட்டார். ஓகே ரைட். தேவரார் முடிச்சது எல்லாம் கூட்டிக்கலாம். இதான் போல இல்லையா? ஓ, நான் உனக்காக பேசி தாலுகா ஆபீஸ் சீல பங்காரு, உன் தாலுகா ஆபீஸ் சீல இங்க நான் வாங்கி வச்சிருக்கேன் உனக்காக. ஓ, அப்படியா? ஆமா, இந்த கோபுரத்துக்கு தருவாங்களா, நான் வச்சிருக்கேன் சீல். இங்க எல்லாம் உண்மையாதான் வேலை செய்றீங்க? ஆமாமா. நாங்களும் எவ்வளவு கஷ்டமாயா போடுறோம், எங்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் நினைக்கிறேன். 25,000 சம்பளத்துக்கு எனக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்குயா. போயா இந்தாயா. ஐயா விடுங்க, நடுத்தர மக்கள் என்னையே இந்த பாடுபடுறீங்கன்னா ஏழை வந்தா பாவம் போலியா? ஏன் வரீங்க இங்க? போயா, முதல்ல முடிச்சதுல டாக்குமெண்ட் வாங்கிட்டு போ. அடுத்த கட்ட வாங்க, தலைவர் அடுத்த கட்ட அனுப்பியா. அப்பா, நீங்க ஒரு ஆள்கிட்ட தேத்தியாச்சு. நான் அப்படியே போறேன். எங்க போறேன் புரியுங்க, ஃபன் இருக்கும் அப்பதான். ஆமா, அப்படியே வேகமா. ஐயோ, சீக்கிரம் வா. அப்படியா? என்னம்மா, யாருமாங்க? வீட்டுக்கு யாராச்சும் வந்திருக்காங்களா? சிரிக்கிற? ஹலோ, போயிட்டா போயிட்டு அப்படியே பேசுறா. சார் வணக்கம் சார். வாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்கு சார், பண்ணல வந்தீங்க. சரி, இடம் ஒன்று லாஸ்ட் வீக் வாங்கி போட்டுருந்தேன். சரி, அது விஷயமா ரெஜிஸ்டர் பண்ணணும். யாரை சார் பார்க்கணும்? ஒன்றும் தெரியாது. யாரை பார்க்கணும்? டபுள் லாங்குவேஜ் இல்லை, அதை நீங்கள் அங்கே இல்லை புரியுது, நாங்கள் கட் பண்ணுறது இருக்கும். திருப்பி இதை ரீடேக் பண்ணுறேன். அதான் விஷயம். இப்போ சீமானை இறங்கிடுமா? மறையிடுமா?
என் அன்பார்ந்த மக்களே